4 பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸு ஒரு ஹாலிடே ட்ரிப்க்கு வரானுங்க. அங்க பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. நம்ம இதுவரைக்கும் ஃபாரஸ்ட்ல தங்குனதே இல்லடா. தனித்தனியா தங்குனா தானே மச்சான் பயம். நம்ம 4 பேரும் ஒண்ணா ஒரு நைட் ஃபுல்லா அந்த காட்டுல தங்கி பார்க்கலாம்டா. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்மளே ஃபீல் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நடுராத்திரியில அந்த காட்டுக்கு நடுவுல வந்து ஒரு டென்ட் போட்டு படுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன் சரியான பயந்தாங்கோலி. டேய் நீங்க பாட்டுன்னு என்ன இங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க. இந்த காட்டுல ஆறுலாம் இருக்கும். ஆறு இருந்தா பேய் இருக்கும். பேய் இருந்தா பழி வாங்குன்ட்டுலாம் சொல்லுவாங்களேடா. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா? என்ன இங்க கூப்பிட்டு வந்து ஏன்டா சித்திரவதை பண்றீங்கன்ட்டு புலம்பினுக்கிறான். அதை கேக்குற ஒரு ஃப்ரெண்டு, நான் வேணா கதை சொல்றேன் மச்சான், கதை கேட்டுனே தூங்குறியான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ட்ரிப்ல எனக்கு ஏதாச்சும் ஆகி நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க 3 பேர்ல எவன் நடுவுல படுக்கிறானோ அவனை நான் தூங்கவே விட மாட்டேன்டா, தூங்க விடாமலே சாவடிக்கிறேன்டான்ட்டு சொல்லிட்டு அந்த பயந்தாங்குழி ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டு அப்படியே அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்பெண்ட் பண்றானுங்க. அடுத்த நாள் விடிஞ்சோன காலையில அங்க இருக்கிற ரிவர்ல ஒரு போட்டிங் ட்ரிப் மாதிரி போறானுங்க. அப்போ அந்த பயந்தாங்குழி ஃப்ரெண்டு எவ்வளவு அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்குல்லடான்ட்டு சொல்லிட்டு வரான். அதை கேக்குற இந்த 3 பேரும் அமைதியாகுதா, வா இப்போ ஸ்பீடா ஓட்டலாம்னு சொல்லிட்டு போட்டை ஸ்பீடா ஓட்டுறானுங்க. அந்நேரம் பார்த்து போட்டு கவிழ்ந்து கீழே விழுந்துருது. அதுல 3 பேருக்கு தான் நீச்சல் தெரியும். 3 பேர் நீந்தி கரைக்கு வந்துட்டானுங்க. ஒருத்தனால நீந்தி வரவே முடியல. மச்சாண்டே எனக்கு நீச்சல் தெரியாதுடா, யாராவது என்ன காப்பாத்துங்கடான்ட்டு சொல்லி கத்தினுக்குறான். அந்த நேரத்துல அன்னைக்கு நைட்டு கதை சொன்னான் இல்லையா ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து இவனை காப்பாத்துறதுக்காக வரான். காப்பாத்த வந்தவனையே இவன் மூச்சு விடணுன்றதுக்காக அமுக்கி டம்ப் பண்ணி இவன் மேல வரான். அட பைத்தியக்கார நாயே, நான் உன்னை கரைக்கு கூப்பிட்டு போறேன்டா, என்ன அமுக்காதடான்ட்டு இவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம பயத்துல காப்பாத்த வந்த அந்த ஃப்ரெண்டை நல்லா அமுக்கி அந்த ஃபோர்ஸ்ல பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் தட்டி தட்டி இவன் கரைக்கு வந்துடுறான். ஆனா காப்பாத்த வந்த அந்த ஃப்ரெண்டு திரும்பி வரவே இல்லை. இவனுங்க 3 பேரும் அவனை ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு, ஏ மச்சான் அவனுக்கு நல்லா நீச்சல் தெரியும், செத்துருக்கலாம் மாட்டான்டா, இருட்டிடுச்சு, நம்ம டென்ட்ல போய் அவனுக்காக வெயிட் பண்ணலாம், அவன் கண்டிப்பா வருவான்னு சொல்லிட்டு டென்ட்ல வந்து தங்குறானுங்க. சரி எவ்வளவு நேரம் தான்டா வெளியே உட்காந்துக்கிறது, குளிருது, வாங்க தூங்கலான்னு சொல்லிட்டு உள்ள போறானுங்க. உள்ள வந்துட்டோன்னு தான் அவனுங்களுக்கு செம்ம அல்லு. ஒருவேளை அவன் செத்து இருந்தானா நடுவுல படுக்கிறவங்கள தாண்டா வந்து பயன்படுத்துவன்ட்டு சொல்லியிருந்தான். உங்க 2 பேர்ல யாரா இப்போ நடுவுல படுக்க போறீங்கன்ட்டு அந்த பயந்தவங்களி ஃப்ரெண்டு கேக்குறான். அதுக்கு இவனுங்களும், டேய் நாங்களும் உன்ன மாதிரி பயந்தவங்க தான்டா, நம்ம பேசாம ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல படுத்துடலான்ட்டு 3 பேரும் ட்ரையாங்கிள்ல படுத்து தூங்குறானுங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு யாரோ இவங்களோட டென்ட்டை நோக்கி நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. இவனுங்க 3 பேரும் அந்த சத்தம் கேட்டு எழுந்து உள்ள பயத்துல உட்காந்துருக்கானுங்க. யார் அதுன்ட்டு இவனுங்க கத்தி கேக்குறானுங்க. அந்த நேரம் பார்த்து அந்த டென்ட்டோட ஜிப்பை திறந்து இந்த காணாம போன ஃப்ரெண்டு வரான். ஏன்டா டேய் என்ன அங்க குளிர்ல தவிக்க வச்சுட்டு நீங்க இங்க தூங்குறீங்களாடான்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்துறான். அதை கேட்டே இல்ல மச்சான் வா மச்சான் தூங்குடான்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சிடறானுங்க. பக்கத்திலேயே இந்த 3 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்த மட்டும் தனியா அவங்க யாருக்குமே தெரியாம ஏஞ்சி வெளியே வந்துடுறான். ஏன்னா வந்து படுத்த இந்த ஃப்ரெண்டு ஒருவேளை பேயா இருந்தானா நடுவுல தூங்குறவங்கள தானே பயன்படுத்துறதா சொல்லியிருந்தான். அதனால அவனுங்களுக்கு யாருக்குமே தெரியாம இவர் நைஸா வெளியே வந்துட்டாரு. அதை பார்த்துன்னு பின்னாடி இன்னொருத்தனும் ஏஞ்சி வந்துட்டான். ஏண்டா நீ அவ்வளவு கேடினா நான் கேடிலையா மாமே, அவன் நம்மளோட ஃப்ரெண்டுடா, செத்துருக்கலாம் மாட்டான்டான்ட்டு சொல்றான். அப்ப வெளியே வந்த நீ மூடி நாட்டுறான்னு சொல்லிட்டு இவனும் தம் அடிக்க ஆரம்பிக்கிறான். நாம வந்துட்டோம், அந்த பயந்தாங்குழி என்ன பண்ணினுக்கிறான்னு தெரியலேன்ட்டு இவனுக்கு தம் வச்சுன்னு பேசினுக்கிறானுங்க. கட் பண்ணா டென்ட்டுக்குள்ள அந்த பயந்தாங்குழி ஃப்ரெண்டு கண்ணு முழிச்சு பக்கத்துல இவங்க யாரும் இல்லாததை பாக்குறான். பயந்து போய் தூங்கிட்டு இருக்க அவனும் ஃப்ரெண்டையே எழுப்புறான். மச்சான் பயமாகுதுடா, கொஞ்ச நேரம் ஏந்திரா, ஏதாவது பேசுடான்ட்டு எழுப்பிட்டு இருக்க சமயத்துல அவன் கண்ணை திறந்து பேய் மாதிரி பாக்குறான். திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தா அதெல்லாம் இவரோட கனவு. இப்பதான் ஏஞ்சி செக் பண்றதுக்காக திரும்பி பாக்குறாரு. இவனுக்கு 2 பேரும் பக்கத்துல இருக்கிறாங்களா இல்லையாடான்ட்டு பார்த்தா இவனை விட்டுட்டு அவனுக்கு 2 பேரும் வெளியே வந்துக்கிறானுங்க. உடனே கோவத்துல இவனும் வெளியே வந்து, டேய் கேடிங்களா, என்னையும் கூப்பிட்டு வரலாம்ல, என்ன மட்டும் தனியா விட்டு வந்துட்டீங்களேன்ட்டு அவன் கேக்குறான். மச்சான் அவன் நடுவுல பத்துனுகிறவன் தான்டா பயன்படுத்துவான்னா, நடுவுல தான் யாருமே இல்லை, நீங்க 2 பேரும் தானே இருந்தீங்க, அதான் தனியா விட்டு வந்தான்ட்டு இவனுங்க கலாய்ச்சினுக்கிறானுங்க. இவனுங்க பேசினுக்கிற இந்த சமயத்துல தூங்கினு இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் வெளியே வந்துடுறான். என்னடா எல்லாரும் நான் செத்துட்டேன்ட்டு நினைக்கிறீங்களான்ட்டு கேக்குறான். சேச்சா அப்படிலாம் இல்ல மச்சான், காத்து வரலையன்ட்டு சும்மா வெளியே வந்தோண்டான்ட்டு சொல்றான். அப்போ கண்ணாடி போட்டுட்டு இருக்க அந்த பையன், கண்ணு எரிச்சலா இருக்கு, நான் அந்த ஆத்துல போயிட்டு மூச்சு கழுவிட்டு வந்துடுறேன்டான்ட்டு சொல்றான். அதுக்கு இவனும் நானும் கூட வரேன்டான்ட்டு சொல்லிட்டு கூட வரான். அப்போ திடீர்னு இவனோட உடம்புல இருந்து தண்ணீரா வெளியே வருது. ஆத்துல போய் பார்த்தா செத்து போன அவனோட உடம்பு மிதந்து வருது. அதை பார்த்து அலறி அடிச்சு ஓடி வர இந்த கண்ணாடி போட்டிருக்க ஃப்ரெண்டு, மச்சான் நம்ம ஃப்ரெண்டு செத்துட்டான்டா, ஆவியா தான்டா நம்மள பார்க்க வந்திருக்கிறான்டான்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள வந்து உட்காந்து அவனுக்கு 2 பேருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஏய் சும்மா வளருன்னு இருக்காதடா நைட் நேரத்துல. அதுக்கு டேய் நான் வளரலடா, அவனோட உடம்பு ஆத்துல மிதக்கிறத பார்த்தண்டா, அவன் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது, அவன் செத்துட்டான், அது அவனோட ஆவி, அவனை உள்ள விடாதீங்கடான்ட்டு சொல்லி இங்க கத்துறான். அதை கேட்கிற இவனுங்க 2 பேரும் டென்ட்ல இருக்கிற எல்லா ஜிப்பையும் க்ளோஸ் பண்றானுங்க. எல்லா ஜிப்பையும் க்ளோஸ் பண்றத பாக்குற அவன், என்ன உள்ள விடுங்கடா, நான் உங்க ஃப்ரெண்டுடான்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜிப்பா திறக்க ட்ரை பண்றான். அப்போ ஒரு ஜிப்ல இவனுங்க எட்டி போய் பார்த்தா கம்ப்ளீட்டா பேயா மாறின அவனோட உருவம் தெரியுது. அதை பார்த்து டென்ட்டுக்குள்ளேயே இவனுங்க 3 பேரும் அலறி அடிச்சு டென்ட் கிழிச்சு வெளியே ஓடி போய் ஆளாளுக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறானுங்க. அலறி அடிச்சு ஓடுற சமயத்துல இந்த கண்ணாடிக்கார ஃப்ரெண்டு கண்ணாடியை தொலைச்சிட்டா போல. கண்ணாடி இல்லாம அவருக்கு கண்ணும் தெரியாது. இவனுங்க 2 பேரும் உசாரா மரத்து மேல ஏறி உட்காந்துங்கனானுங்க. அப்போ இந்த கண்ணாடிக்கார ஃப்ரெண்டு, டேய் என்னை விட்டு எங்கேயும் போவாதீங்கடா, என்ன தனியா
விட்டுறாதீங்கடா, கண்ணாடியாவது எடுத்து கொடுங்கடா, நான் உங்க பின்னாடியே வந்துடுறேன்டான்ட்டு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்போ கண்ணாடி எடுத்து ஒருத்தன் யாரோ இவன் கிட்ட தர வரான். இவனுங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் நினைச்சு அந்த கண்ணாடியை வாங்குற இவன் கண்ணாடியை போட்டு பார்த்தா அது அந்த செத்து போன ஃப்ரெண்டு. திரும்பி அலறி அடிச்சுன்னு இவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவனுங்க 2 பேருக்கிட்டையும் மச்சான் அவன் இங்க தான்டா இருக்கிறான், எங்கேயாவது தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்லிட்டு கத்தி ஓடுறான். அவனோட சத்தத்தை கேட்டு இவனுங்க 2 பேரும் அவன் பக்கத்திலேயே வந்துடுறானுங்க. ஒரு கட்டத்துல இவனுங்க 3 பேருமே அந்த ஆத்து கிட்ட வந்துடுறானுங்க. அப்போ அந்த ஆத்துல நான் சொன்னேன்ல, நீங்க நம்பவே இல்ல, பாருங்க அவன் உயிரோட இல்ல, செத்துட்டான், அவனோட உடம்பு மிதக்குது பாருங்கன்ட்டு சொல்லி சொல்றான். அப்ப அவனுங்க 3 பேரும் அவன் ஃப்ரெண்டோட ஆவி கிட்ட பேசுறானுங்க. மச்சான் நீ எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நீ செத்துட்ட, நாங்க பொழைச்சுக்கிட்டோம், எங்களை ஏன்டா இப்படி பயம்படுத்துற, எங்களை வாழ விடுடான்ட்டு சொல்லி கெஞ்சுறானுங்க. அப்ப அந்த ஆவி ஆத்துக்கு அந்த பக்கம் நின்னு, டேய் கொஞ்சம் போட்டை விலைக்கு பாருங்கடான்ட்டு சொல்லி சொல்றான். போட்டை விலைக்கு பார்த்தா இவனுங்களோட 3 பேரு உடம்பும் இறந்து போய் மிதக்குது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த படகு கவிழ்ந்ததுல 4 பேருமே தண்ணியில முழுகி இறந்துட்டு இருக்காங்க. அதுல இந்த 3 பேரும் அவங்க செத்ததை இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. இந்த ஃப்ரெண்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிருக்கான். இவங்க 3 பேரையும் உடனே கன்வின்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண விடாம அன்னைக்கு நைட் அவங்களோட பயம்படுத்துவேன்ட்டு ஒரு கதை சொல்லி விளையாண்டான் இல்லையா, அந்த மாதிரியே அவனுங்க ஃப்ரெண்டோட பயம்படுத்தி விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க செத்துட்டதை ரியலைஸ் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு இவர் பேயா வந்து இவங்களோட விளையாடி இருக்காரு. மோரல் ஆஃப் த ஸ்டோரி, ட்ரிப்பு, வெக்கேஷன் அந்த மாதிரி எங்க வெளியே போனாலுமே நடுவுல படுத்து தூங்காதீங்க.